வெல்கம் டு கிரிக்ஸ்பிரசி யூடியூப் வியூவர்ஸ். இன்னைக்கு ஐபிஎல் கச்சேரியோட எபிசோட் 6 பத்தி பார்க்கலாம். நான் உங்களோட ஜெகதீஷ் அண்ட் என் கூட இருக்குது. நான் உங்கள் ஹரி. ஸோ நேற்று எல்லாரும் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி நாங்கள் எபிசோட் 5ல சொன்ன மாதிரி தான் பஞ்சாப் கிங்ஸ் வேர் ஃபேவரட்ஸ். அண்ட் நேற்று சென்னை வந்து தே டிட் ப்ரூவ்ட் அஸ் ராங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபாலோட் பை சிஎஸ்கேக்கு வந்து ஒரு 6th கன்சிக்யூட்டிவ் லாஸ் அட் சேப்பாக். யா இதுவே எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பெரிய அடி. நத்திங் டு சே. ஸோ ஆல்ரெடி நோன் தான். நம்ம வந்து வி வேர் ரேட்டிங் த பேட்டிங் வெரி ஹை அண்ட் பவுலிங் தான் இல்லைன்ட்டு நம்ம நிறைய ரிவ்யூஸ் அண்ட் ப்ரிவ்யூஸ்ல இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா டிஸ்கஷன் ஆக்ஷன் அனாலிசிஸ் எல்லாத்துலயும் பேசினதான் நேற்று அப்ரப்டா தெரிஞ்சது நமக்கு. பேட்டிங் வாஸ் குட், யா பட் ஸ்டில் வி வேர் 20 ரன் ஷார்ட்னு தான் நான் சொல்லுவேன். அந்த 20 ரன் ஷார்ட், அந்த ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்தா கொஞ்சம் டஃபா போயிருக்க சான்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் fingers crossed ஏன்னா we don't have any death bowlers in CSK. So again it's என்ன சொல்றது, ஆப்வியஸ் ஒன் தான் தட் சிஎஸ்கே will லூஸ்ங்கிறது. மேபி இவங்க சேசிங் எப்படி டீல் பண்ணுவாங்கங்கிறத பாக்குறத வந்து நான் ஐ எம் கீன் டு see how சிஎஸ்கே சேஸ், பிகாஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அவே we didn't made any successful chase if the runs is over 180. So I'm keen to see that அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்தையும் பேட்டிங்ல அடி வாங்கியாச்சு, பவுலிங்ல அடி வாங்கியாச்சு. அடுத்து சேசிங்ல எப்படி அடி வாங்குறோம் அப்படி பாக்குறது. இது வந்து அடி வாங்குறோங்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. பட் தட் ஷால் பி லேர்னிங். ஸோ நேத்து அப்ரப்டா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அப்ரப்டா கண்டிஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணாம பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனதை பார்த்தோம். தே ஃபிக்ஸ்ட் இட் எஸ்டர்டே. ஸோ நேற்று பவுலிங் ஆர்டர் கொலாப்ஸ் இருக்கு. பட் பவுலிங் ஆர்டர்ல என்ன வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆள் இல்ல. அதான் பிரச்சனையே. அண்ட் நேத்து அதான் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஸ்குவாட் டாக்ஸ், நேற்று மேட்ச் பத்தி கொஞ்சம் பேசலாம். 209 ரன்னு போஸ்ட் பண்ணோம். அந்த பியூரா தெரிஞ்சது இட்ஸ் பேட்டிங் ட்ராக்னு. அண்ட் தோ யுவர் 20 ரன் ஷாட் எங்க லேக் ஆச்சுன்னா, ருத்துவன் சஞ்சு ஓப்பனிங் செட் ஆகல. ஏன்னா 2 பேருமே ஒரு ஆங்கர் பேட்ஸ்மேன், இன்னிங்ஸ கொண்டு போறது. இப்போ 2 பேரும் ஓப்பனிங் போனா யார் இன்னிங்ஸ கொண்டு போவா, யார் அடிச்சு ஆடுவாங்கிற ஒரு ஆஹ், என்ன சொல்றது, ஒரு தாட் வரும் அவங்களுக்கே. எனக்கு தெரிஞ்சு நேத்து சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதே அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆஹ், யா அவங்க வந்து எய்தர் ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் ஆகிட்டு சஞ்சு ஷுட் கம் ஒன் டவுன் ஆர் டூ டவுன் கூட சஞ்சு ட்ரை பண்ணலாம். பிகாஸ் சஞ்சு ஹேவ் பிளேட் ஆல் த பொசிஷன் compared to Rutu. So I would say I want Sanju to come lower the down, lower the order ன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் தானே தவிர ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க் எஃபெக்டிவ்லி ஆஸ் கன்சிடரிங் த பவுலிங் வி ஹேவ். அண்ட் இன்னொன்னு நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, பேட்ஸ்மேன் எல்லாம் நல்லா விளையாடுறாங்க. நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுற ஒரு பிளேயர் வந்து நேற்று சிவம் டுபேவா தான் இருந்தாரு. அந்த ரோல் அவர் பெர்ஃபெக்டா பண்ணாரு. இல்லைன்னா அவருக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் இருந்தா ஒரு 2, 3 சிக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் மேபி. அவரு 18th 19th ஓவர்ல தான் பேட்டை ஸ்விங்கே பண்ண ஆரம்பிச்சாரு. அது முன்னாடி வரைக்கும் ஒன்ஸ் அண்ட் டூஸ்ல தான் ஆடிட்டே இருந்தாரு. ஏன்னா இங்க என்ன மிஸ் பண்ணோம்னா ஜடேஜாவை வி ஆர் மிஸ்ஸிங். கண்டிப்பா அது அப்ரப்டா நேத்து தெரியுது. பேட்டிங்லயும் வி ஆர் மிஸ்ஸிங் ஜடேஜா, பவுலிங்லயும் வி ஆர் மிஸ்ஸிங் ஜடேஜா. அந்த ஒரு 8 to 16 ஓவர்ஸ்ல இன்னிங்ஸ டக்கு 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 டக்குன்னு ஒரு மேட்ச் டர்னிங் பாயிண்டா மாத்துறது ஜடேஜா தான். அதை மாத்துறதுக்கு ஆள் இல்ல நமக்கு. தட்ஸ் எவிடென்ட். அண்ட் அதை ட்ரேட் பண்ணி வந்த சஞ்சு சாம்சன் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு? ஜீரோ தான் சொல்லுவேன். நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். பட் ஒரு 2 ஆல்ரவுண்டரை கொடுத்து ஒரு பொட்டன்ஷியல் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் நம்ம எடுத்திருக்கோம். பட் தோ வி ஸ்டில் வென்ட் அண்ட் பாட் மெனி பிளேயர்ஸ் இன் ஆக்ஷன் ஹூ பேட்ஸ் வெல். எனக்கு ஆக்ஷன்லயே நம்ம தோத்துட்டோம். இத வந்து நம்ம பேசுறதுக்கு தேர்ஸ் நத்திங். ஏன்னா வி ஹவ் பிளென்டி ஆஃப் பேட்ஸ்மேன் ப்ரோ, பட் ஹூ வி ஹாவ் டு பவுல் அந்த ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ அங்கேயே தோத்துட்டோம் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் பஞ்சாப்ப பத்தி நம்ம இங்க பேசாம இருக்கக்கூடாது.
நல்லா விளையாண்டாங்க. ஆ வைஸ் டெசிஷன் டூ பவுல் ஃபர்ஸ்ட் அண்ட் சஹலோட அந்த 3 ஓவர் செம்ம குரூஷியலா இருந்துச்சு. சிஎஸ்கே டிஃபென்சிவ் மோட்ல தான் ஆடுனாங்க சஹலோட அந்த 3 ஓவர். இருந்தாலும் சஹல் மேட் இட் எ விக்கெட். அண்ட் இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, ஆயுஷ் மாத்திரை வந்து நேத்து நல்லா அடிச்சாருன்னு தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, 2 கேட்ச் ட்ராப்ப அத நம்ம பார்க்கல. அது ஆயிருந்தா பேட்டிங் ஆர்டர் இன்னும் கொலாப்ஸ் ஆகி தான் இருக்குமே தவிர, இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்திருக்காது. ஸோ ஃபியூ லக் வேர் இன் ஃபேவர் ஃபார் அஸ்ன்னு தான் நான் சொல்வேன் நேத்து சிஎஸ்கேக்கு. அப்படி இருந்தும் வி குட்ன்ட் ஏபிள் டூ மேக் இட். ஸோ ஜஸ்ட் திங்க் ஆஃப் ஆயுஷ் மாத்திரேஸ் ஏர்லி விக்கெட். இந்த ஸ்கோர் கண்டிப்பா வந்திருக்காது. இன்னும் கேவலமா தோத்துருப்போம். அவ்வளவுதானே தவிர கண்டிப்பா. வேற எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஸோ சிஎஸ்கே வந்து இந்த இந்த சீசனும் கப்ப மூடி வச்சிருங்க. லேர்ன் பண்ணுங்க. அடுத்த சீசன் இன்னும் ஸ்ட்ராங்கா வாங்கன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர, ஐ காட் நத்திங் டூ சே அபௌட் சிஎஸ்கே. பட் பஞ்சாபோட ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி ட்ரெமெண்டஸா இருந்துச்சு. ஆஸ் யூசுவல் சூப்பரா பவுலர்ஸ ரொட்டேட் பண்ணாரு. பவர் பிளேல வந்து நம்மள சூப்பரா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு நம்ம ஹையா ரேட் பண்ண மாரி தான் ஐ வாண்ட் சி பஞ்சாப் டு வின் த ட்ராஃபின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு டிசர்விங் டீம் வச்சிருக்காங்க. ஒ ச அதாவது பஞ்சாப் டீம் பார்த்தோம்னா, என்ன சொல்றது? எல்லாருமே ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸ் தான். யாருமே ஸ்டார் பிளேயர்ஸ்ன்னு நம்ம டீம்ல பார்த்தோம்னா, அ ஹர்ஷ்தீப் சிங்கு, ஸ்ரேயஸ் ஐயரு, யுஸ்வேந்திர சஹலு, அ மார்கஸ் ஸ்டாய்னிஸ். மத்த எல்லாருமே நியூ நியூ ஃபேஸஸ் தான். கூப்பர் கான்லி, தோ வி நோ நெறைய பேத்துக்கு தெரியாது. நியூ ஃபேஸஸ் தான் பஞ்சாப் கிங்ஸ். லாஸ்ட் இயர் இதே ஸ்குவாடோட தான் வந்தாங்க. இந்த இயர் இதே ஸ்குவாடோட தான் வராங்க. அது இன்னும் லீத்தல் ஆக்கியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஜாஸ் இங்கிலீஷோட ஆப்சன்ஸ வந்து இல்லாத மாரி ஆக்கிட்டாங்க. அதுக்கேத்த மாரி கூப்பர் கான்லி ஜஸ்டிஃபை பண்றாரு. அண்ட் ஹேவிங் செட் தட் கூப்பர் கான்லி வில் ஆல்சோ பவுல். இதுவரைக்கும் போடல. பட் அது இல்லாமலே இவங்க நல்லா ஸ்ட்ராங்கர் சைடா இருக்காங்க. இன்ஃபாக்ட் இந்த டீமுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயர்ங்கிற ஒரு ரூலே தேவைப்படாதுங்கிற மாரி தான் இருக்காங்க இவங்க. அந்த மாரி ஒரு சைட பில்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். நான் நேத்து ஆர்டர்ல வந்து ஆயுஷ் மாத்திரை வந்து டாப் ஆஃப் தி ஆர்டர்ல ஆடணும்ட்டு நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஆயுஷ் மாத்திரை கண்டிப்பா ஓப்பன் தான் பண்ணணும். இதுக்கு அடுத்தும் அதான் பண்ணணும். இப்ப நேத்து மேட்ச் அவர் ஒன் டவுன்ல அடிச்சுட்டாரு. அப்படின்னு ரீசனா வச்சுட்டு இவங்க அடுத்த மேட்சும் ஒன் டவுன்ல கொண்டு போவாங்க. இது நல்ல ஒரு கிளவுனிசம் வந்து பண்ணுவாங்க சிஎஸ்கே. நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஆயுஷ் மாத்திரையும் ருத்ராஜ் இன்னரும் நேத்து ஆடி இருந்தாங்க. சாம்சன் நம்பர் 3 ஆடி இருந்தாங்க. ஆயுஷ் மாத்திரைக்கு இன்னும் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கும். ஆமா இன்னும் நேத்து அவர் ரெடியா ஹிட் ஆயுஷ் பண்ணிருப்பாரு. மாத்திரை வந்து ஹெவிலி பிரஷரைஸ்டா இருந்தாரு. நல்லா அப்ரப்ட்டா யா தெரிஞ்சுது அதுவும். வேற எந்த பிளேயர் இருந்தாலும் ஆயுஷ் மாத்திரை சுச்சுவேஷன்ல இருந்தாலும் இந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உர்வில் பட்டேல் வந்து பெஸ்ட், ஆயுஷ் மாத்திரை வந்து இது. உர்வில் பட்டேலும் பெஸ்ட் தான், ஆயுஷ் மாத்திரையும் பெஸ்ட் தான். பட் ஆனா ஆயுஷ் மாத்திரை ஏன் வந்து சிஎஸ்கேக்கு 100% தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்போனா, அவர் நெக்ஸ்ட் 2 டிகேடுக்கு சிஎஸ்கேவை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. நேத்து மேட்ச் எல்லாம் பார்த்தோம். பால் அப்படி நேரா பவுன்ஸுக்கு வருது. அப்படியே தலைமை நின்ன இடத்துலயே எனக்கு அப்படியே ரோஹித் சர்மா ஐயாவை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி சிக்ஸ் நான் எலிமினேஷன் பண்ணலாம். செம்மையா ஆடினார் நேத்து ஆயுஷ் மத்ரே. அவ்வளவு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு பேட்டிங் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் என்ன சொல்றேன், சிம்பிளா சஞ்சு சாம்சன் நம்பர் 3 வந்தாதான் செட் ஆகும். இல்ல இவங்க அப்ரோச்ச நாங்க மாத்தல. இன்னொன்னு நேத்து டாஸ் அப்பயே ருத்ராஜ் என்னமோ சொல்லியிருந்தாராம். அதாவது வந்து பார்த்தா நாங்க வந்து ஆக்ஷன் எடுக்கும் போதே நாங்க வந்து இப்படிதான் நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். ருத்ராஜ் அண்ட் சஞ்சு. அதாவது அவங்க 2 பேரும் நீங்க பேட்டிங் அப்படியே நோட் பண்ணீங்கன்னா ஒரு விஷயம் பார்க்க முடியும். 2 பேருமே சேஃப்கார்ட் பண்ணி ஆடுற மாரி இருக்கும். அவங்க 2 பேரும் இன்னொன்னு ருத்து என்னன்னா, அண்ட் சாம்சன் 2 எனக்கு பேரும். என்ன தோணுதுன்னா, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் தான் ஆடுவாரு. இப்ப ஹி ஹஸ் பிகம் பொட்டன்ஷியல் ஓப்பனர் ஃபார் இந்தியன் T20 கிரிக்கெட் டீம். அப்ப ருத்து தான் அப்படி ஒன் டவுன் இருக்கப்போ போடுவாங்க. வேற அந்த வழி கிடையாது. பொசிஷன் எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் வில் நாட் சாக்ரிஃபைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எஸ் அப்ப ருத்து தான் இப்போ ஒன் டவுன் ஆடணும். வேற இங்க வழி கிடையாது. யாரு அடமன்ட்டா இருக்கா? யாரு அப்ரப்ட்டா ஓப்பனிங் ஆடுறாங்கங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு வருது. ஸோ அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் நீட்ஸ் டூ ஃபிகர் அவுட். பார்ப்போம் கண்டிப்பா என்ன பண்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா, இப்ப பேட்டிங் நல்லாவே ஃபர்ஸ்ட் மேட்ச விட செகண்ட் மேட்ச் இந்த அளவுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்கன்ட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல சிஎஸ்கே கிட்ட. இன்னொன்னு பிரேவிஸ் அண்ட் தோனி ஸ்குவாட்குள்ள வந்துட்டா, இன்னமும் பேட்டிங் ஸ்ட்ராங் ஆயிடும். அதுல எந்த ஒரு இல்லங்க கொஸ்டின் நான் வந்து மார்க்குமே கிடையாது. இந்த இயர்ல இருந்தே ஐ வில் நாட் கன்சிடர் தோனி as a பார்ட் ஆஃப் டீம் ஹூ கான்ட்ரிபியூட்ஸ் இன் பேட்டிங். ஏன்னா எல்லா பட் வேற இயர் வழி கிடையாது. எல்லா இயரும் யூ ஷால் நாட் டிபெண்ட் ஆன் ஹிம். ஹி இஸ் ஏஜிங். யா ஹி இஸ் ஆல்ரெடி இன்ஜூர்ட்.
இந்த இயர் பட் வந்து இன்னும் ஷுட் பி ரீப்ளேஸ்மென்ட் ஃபைண்ட் பண்ணல. இந்த இயர் லாஸ்ட் இயரே இந்த டிரான்சிஷன் இருந்திருக்க வேண்டியது. அன்பார்ச்சுனேட்லி ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து இன்ஜூர்ட் ஆனனால தோனி நீட்ஸ் டு டேக் ஆன். ஹி லெஃப்ட் வித் நோ சாய்ஸ். பட் திஸ் இயர் ஷுடன்ட் பி த சேம். இஃப் ருத்ராஜ் ஃபெயில்ஸ், சஞ்சு வில் டேக் ஓவர் த டீம் தான் நான் பார்ப்பேனே தவிர தோனி வில் நாட் இன்வால்வ் தான் எனக்கு தோணுது. மேபி அவர் சொன்ன மாதிரி சேப்பாக்ல தான் நான் லாஸ்ட் மேட்ச் ஆடுவேன்னு சொன்னனால மேபி திஸ் மேபி த இயர். தெரியாது. அதுவுமே நமக்கு தெரியல. லாஸ்ட் மேட்ச் இங்க ஆடிட்டு போயிருவாரா? இல்ல இன்னும் இருப்பாரா? தெரியல. Why not Dhoni shall be the coach for CSK team and sack Fleming? I really கண்டிப்பா சாட் ஃபிளெமிங் நான் 100% நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபிளெமிங்கோட பிரஸ் மீட் நான் சொல்றேன். ஃபிளெமிங் இஸ் த கிரேட்டஸ்ட் T20 பிரான்சைஸ் கோச் அத நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா அவர் வந்து பார்த்தா இம்பாக்ட் பிளே ரூல் வந்ததுக்கப்புறம் அவர் இன்னும் கேம் வந்து எவால்வ் ஆயிடுச்சு. பட் அவர் இன்னும் அடாப்ட் ஆகலைங்கிறது தான் என்னோட ரீசனா என்னோட இது படுது. என்னோட தாட்ஸ் நான் சீரியஸா நான் சொல்லிடுறேன். அஸ் அ சிஎஸ்கே ஃபேனா நான் சொல்றேன். இம்பாக்ட் பிளேயர் ரூல் இன்னைக்கு வந்து பார்த்தா அவரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இம்பாக்ட்னால தான் வந்து எங்களுக்கு இதாச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ரெஸ்ட் ஆஃப் 19 வந்து இம்பாக்ட் பிளேயர்னால தான் இதாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் சொல்லலையே. நம்ம இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்தப்போ ஃபர்ஸ்ட் கப் அடிச்சது சிஎஸ்கே தான். அதுவும் நம்ம ஆமா. வந்து ரிமைண்ட் பண்ணிக்கணும். இன்னொன்னு எந்த இடத்துல நம்ம தோத்தோம்னா, டோனி லாஸ்ட் சீசனே லாஸ்ட் மேட்ச் அப்போ ஒரு இந்த டாஸ் போடுறப்போ ஒன்று சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, ருத்ராஜுக்கு வந்து பார்த்தா நெக்ஸ்ட் சீசன் வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது. அவங்க இன்னும் ஸ்குவாட் வந்து ஒரு டெத் பவுலரை ஃபைண்ட் பண்ணணும், ஒரு பவர் பிளே பவுலர் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவா சொல்லியிருப்பாரு. அண்ட் நமக்கே வந்து பார்த்தா ஆக்ஷன் பார்க்கும்போது தெரியுது. கார்த்திக் சர்மா, பிரசன்ட் 2 பேருமே பெஸ்ட் பிளேயர் தான். பட் என்னோட கட் ஃபீலிங் என்னன்னா 2ல ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு தான் இவங்க போயிருக்கணும். இன்னொன்னு நேத்து மேட்ச்ல 2 பேர்ல ஒரு பிளேயர் தான் ஆடி இருக்கணும். 2 பேருமே இவங்க சிஎஸ்கே லிட்டரலி இப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க பிரைஸ் டேக் குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நாங்க இவ்வளவு கோடி குடுத்து எடுத்துட்டோம். அதனால நாங்க இந்த பிளேயர் 2 பேருமே யூஸ் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி முன்னாடி ஒரு வீக்கர் செட் ஆஃப் டீம்ஸ் இந்த மாதிரி பண்ணதை பார்த்துக்கோம். இப்ப நம்ம சிஎஸ்கே இதே பண்ணும்போது நம்மளால வந்து அதை பார்க்க முடியல. அண்ட் நான் இன்னொன்னு சொல்றேன், பிரேவிஸ் ஒன்ஸ் வந்துட்டானா ஸ்குவாட் இன்னும் டேஞ்சர் ஆயிடும். அண்ட் இன்னொன்னு ஏன் ராமகிருஷ்ணா கோஷ வந்து ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க ஸ்குவாட்ல. நேத்து பிரசாந்த் வீர்லாம் ஸ்குவாட்ல எதிர்பார்த்தேன் நானு. எடுத்தாங்க. யா பிரசாந்த் வீர்லாம் நேத்து எடுத்தாங்க. பவுலிங்க்கு யூஸே வந்து பண்ணல. சோ இந்த இடத்துல பிரசாந்த் வீர் அப்ப எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் நான் சீரியஸ்லி. யா என்னோட கட் ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னா, ஆயுஷ் அண்ட் சாம்சன் ஓப்பனிங் பண்ணாலும் நம்பர் 3 வந்து பார்த்தா இப்ப ருத்ராஜ்னு வச்சுக்கோங்க. 4ல சஃப்ராஸ் ஆடலாம். 5ல வந்து இப்ப வந்து பிரேவிஸ் இன்கேஸ் இல்ல அப்படின்னா நாளைக்கு மேட்ச்ல வந்து 4ல உருவில் இறக்கிட்டு 5ல சப்ராஸ் ஆடலாம். 6th டூபே. 7த்ல நான் மறுபடியும் வீருக்கு நான் சான்ஸ் குடுப்பேன். இன்கேஸ் இவங்க வீர பவுலிங்க்கு நான் யூஸ் பண்ணவே போறது கிடையாதுன்னா, இவங்க கம்முன்ட்டு அக்கீல் ஹுசைனை எடுத்துட்டு போயிடலாம். நம்பர் 7 இஸ் கோயிங் டு பி அக்கீல் ஹுசைன். நேத்து 8 இஸ் நேத்து ராம ஏன் அகில் ஆ ஹுசேன் எடுக்கலன்னு தான் எனக்கு கேள்வி. 2 ஓவர்சீஸோட தான் போனோம். ஒய் நாட் அகில் யா ஹுசேன்? இந்த ஜடேஜாவோட லேக அவர் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணலனாலும் ஏதோ பண்ணுவாரு அவரு பவுலிங்ல. பவர் பிளேல யா ஸ்பின் பவுலிங் தில்லா போடக்கூடிய ஆளு அகில் ஹுசேன். நேத்து ஏன் எடுக்கல? பிரசாந்த் வீர உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ஏன் பவுலிங் குடுக்கல? அண்ட் ஐ அம் ஸ்டில் க்ளூலெஸ். 100வது வச்சுட்டு ஒய் வி வென்ட் ஃபார் ராகுல் சாகர் இன் இம்பாக்ட் சப்ஸ். எனக்கு அது சுத்தமா புரியல. அதாவது Either இப்ப you should பவுலிங் play you should play either Noor Ahmed or you should play Rahul Chahar. You shall not play both of them. ஏன்னா நேத்து ஸ்பின் வந்து சஹல் மட்டும் தான் நல்லா போட்டாரே தவிர வேற யாரும் நல்லா போடல பஞ்சாப்ல. எனக்கு இவங்களோட பிளானு, என்ன அப்ரோச், மைண்ட் செட் இஃப் ராமகிருஷ்ணா கோஷ் இவங்க கொண்டு வந்தாங்கன்னா, ராமகிருஷ்ணா கோஷ், கலி அகமத் அண்ட் கம்போஜ் அண்ட் ஹென்றி. அண்ட் ஹென்றி எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நேத்து வந்து பார்த்தா ஏர்லி ஓவர்ஸ்ல அவர் ஃபுல் பாலுமே ஸ்லாட்டுக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு எனக்கு முன்னாடியே என்னதான் ஹென்றி போகுது வாஸ் சுத்தமா நாட் தெரியல. ப்ராமிசிங். ஆக்ஷன் அனாலிசிஸ்லயே நான் சொன்னதுதான். என்னதான் T20 வேர்ல்ட் கப்ல ஃபார்ம் ஷோகேஸ் பண்ணாலும் ஹி ஹாசன்ட் பீன் அ குட் பவுலர் தான் நான் சொல்லுவேன். எதுக்கு ஹென்ரிக்கு போனாங்க ஓவர் ஜேக்கப் டஃபி? ஒன்னும் புரியல. அட்லீஸ்ட் இவங்க முஸ்தபிசர் பேக்கப் வச்சு இவங்க ரஹ்மானுக்கு வந்து பக்காவா எடுக்கணும். முஸ்தபிசர் ஒரு ரஹ்மானுக்கு பேக்கப் ஆல் அவுட் போனோம் ஆக்ஷன்ல. அது இல்லாட்டி அடுத்த டெத் பவுலர் யாராச்சும் பேருக்காச்சும் ஒரு ஆளை எடுத்து வச்சிருக்கணும். யாருமே இல்ல. உமேஷ் யாதவ் கூட எடுத்து வச்சிருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா. ஏன்னா உமேஷ் யாதவ் டெத் எல்லாம் போட்டிருக்காரு. ஆஹ் எனக்கு புரியல. குர்ஜப்னீத் சிங் பெஞ்ச்லயே தான் இருக்காரு 2 இயர்ஸா. என்ன பர்பஸ்க்கு கோஷும் ஆடணும். 2.75 crores குர்ஜப்னீத் சிங் எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க? புரியல. ராமகிருஷ்ணா கோஷ் 3 இயர்ஸா பெஞ்ச்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ். 2 இயர்ஸ். அதாவது இப்ப கோஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும் பவுலிங். ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். பட் இவங்க இன்னொன்னு பாருங்க பேக்கப் இவங்க யார் யார் எடுத்துருக்காங்க. மேத்யூ ஷாட் எடுத்தாங்க. முந்தா நேத்து மேட்ச்ல அந்த சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச்
அதுல ஸ்பின் பவுலிங் வந்து பார்த்தோம்னா, மேத்யூ ஸ்டார்க்கு குடுக்கல. ஓகே. ஜாக் ஃபவுல்க்ஸ்ன்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்கோம். எதுக்கு ஜாக் ஃபவுல்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா, நாங்க நாதன் எல்லிஸ்க்கு பேக்கப்பா அப்படின்னு சொன்னோம். சரி நாதன் எல்லிஸ் இல்ல. ஃபவுல்க்ஸ்ட்ட பால குடுங்க. குடுக்க முடியாது. ஏன்னா அந்த பிளேயர் வந்து பார்த்தா, அந்த பிளேயருக்கு நான் எந்த ஒரு குறையும் சொல்லல. பட் ஐபிஎல் இத பொறுத்தவரைக்கும், நான் சொல்றது எல்லா பிளேயருக்குமே தெரியும். இன்னும் கொஞ்சம் பெரிய நேம்ஸ் எல்லாம் வந்துச்சு. சிஎஸ்கேக்கு பவுலர்ஸ் தான் இந்த வட்டம் தேவ. அப்படிங்கிற ஆமா. போது, அப்புறம் தான் இப்படி இந்த தெரிஞ்சது. மாரி ஒண்ணு அதாவது நம்ம யா வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடியே பேட்டிங் சைடு ஸ்ட்ராங் ஆயிட்டோம். இவங்க வந்து ஆக்ஷன்ல இருந்து இன்னும் பேட்டிங்க ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. பவுலிங் என்னடா ஆச்சு? பவுலிங்க பாருங்க. பவுலிங்க அகல 11 பாதாளத்துல பேருமே பேட்டர போட்டு கூட்டு போவாங்க. புதைச்சுட்டாங்க. 11 பேட்டரியுமே இவங்க கூட்டு போனா தான் இவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்ன்ட்டு எனக்கு தோணுது. அப்படி போயும் கூட இவங்கனால ரன் அடிக்க முடியுமான்னு கேட்டா பிரஷர் ஆகி அவுட் ஆயிடுறாங்க. எனக்கு எனக்கு சீரியஸ்லி தட் இஸ் ஸ்டில் ஐ அம் க்ளூலெஸ் வை வி ட்ரேடட் ஜடேஜா அண்ட் சாம் கரன் ஃபார் சஞ்சு சாம்சன். அது எனக்கு என்னன்னா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, சஞ்சு சாம்சனோட ட்ரேட் பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலி இது ஒரு பெட்டர் டீல்ன்னு தான் நான் பார்க்குறேன். பட் ஜடேஜாக்கு பதிலா அப்படிங்கிறது தான் இந்த ஏங்க இடத்துல ஒரு கொஸ்டின் டி மார்க்கா டி இருக்குமே தவிர டீல் இஸ் எனி டீல் இஸ் பெட்டர் டீல். ஓகேங்களா? யா, அந்த டீல் யா, உங்களுக்கு என்ன வேல்யூ ஆட் பண்ணுது? தட் யா. மேட்டர்ஸ். ஓகே. இல்ல ஐ திங்க் அந்த காம்பினேஷன் நீங்க மாத்துறீங்கன்னா, அதுக்கான பிளேயர்ஸ் யார் ஆடுறா? ஜடேஜா 4 ஓவர் போடுவாரு. அந்த 4 ஓவர் போடக்கூடிய பவுலர் இப்ப யார் இருக்கா? ஆல் ரவுண்டர். மெயினா பிரசாந்த் வீருன்னு சொல்லி எடுத்தீங்க. ஆனா அவருக்கு ஒரு ஓவர் கூட குடுக்கல. வாட்ஸ் த பாயிண்ட் தென்? லிட்டரலி பவுலிங் யூனிட் பொறுத்தவரைக்கும் ஆர்சிபி மேட்ச்ல அக்கீல் ஹுசேன ஆட வைக்கணும். நூர் அகமது வந்து ஆடணும். கலீல் அகமது, கம்போஜ் வேற வழியே கிடையாது. கலீல் அகமது நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கம்போஜ், ஹென்ட்ரி நேத்து நான் சொல்லவே விரும்பல. நேத்து வந்து கம்போஜ் வந்து பார்த்தா ஃபீல்ட் செட் ஒரு பக்கம் செட் பண்ணா, ஆப்போசிட் சைடா பால் போட்டுட்டு இருக்காரு. எந்த பக்கம் இல்ல போடக்கூடாதோ அந்த நேத்து பக்கம் போடுறாரு. சிஎஸ்கேல அ யாருமே ஃபீல்ட் செட் பண்ண மாரி தெர்ல. அவங்க அடிக்கிற பண்ணல. சீரியஸ்லி ரொம்ப எல்லா ஒரு இடத்துலயுமே நேத்து ஃபீல்டர்ஸ் யாருமே இல்ல. அந்த மாதிரி ஒரு ஷாட்டா தான் அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. நேத்து பஞ்சாப் ஒண்ணும் பெருசாலாம் அடிச்செல்லாம் ஆடல. இவங்க போட்ட ஒரு சுமாரான பவுலிங்க தட்டி தான் ஆடுனாங்களே தவிர, அவங்க வந்து பெருசா லீத்தலாலாம் நேத்து அவங்க ஆடல. நம்ம டஃப் குடுத்திருந்தா இட் வுட் ஹேவ் பீன் அ க்ளோஸ் மேட்ச். பட் நம்ம டஃப்பே தரல. நேத்து இருக்கிறதுலயே யா பெஸ்ட் எக்கானமி வந்து கலீலுக்கு தான். எவ்வளோ 9.3 ஃப்ரீ. ஒண்ணும் 5 பவுலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தோ வி ஹேட் தட் மெனி ஆப்ஷன்ஸ். ஸோ சிஎஸ்கே யா. வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனும் அவங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் சீசனா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இயர் வந்து ரீபில்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில எனக்கு தெரிஞ்சு நான் கட் ஃபீலிங்கா சொல்றேன். நெக்ஸ்ட் சீசனும் வாய்ப்பு கம்மி தான் சிஎஸ்கேக்கு. நெக்ஸ்ட் ஆமா. அதாவது நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் நடக்கிற வரைக்கும் சிஎஸ்கேக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா எந்த பிளேயர்ஸ் எந்த டீமே வந்து பவுலர்ஸ் வந்து இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ரிலீஸ் பண்ணா ஏதாச்சும் ரொம்ப செட் ஆகாத பிளேயர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா டீமுமே கப்புன்னு புடிச்சு வச்சுக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாரி பார்க்க முடியாது. இப்ப எல்லா டீம் பிளேயர்ஸுமே அப்படி பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் பண்றாங்க பிளேயர்ஸ. நம்ம இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மினி ஆக்ஷனே நடக்கும். அப்பயும் நம்ம போய் யார பவுலிங் யூனிட் கொண்டு வர போறோம்ங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. யாருமே இருக்க மாட்டாங்க. கமாடிட்டியும் இல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? சிம்பிளா இந்த சீசன் நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து உங்க ஸ்குவாடுல பெஞ்ச்ல இருக்கிற ராமகிருஷ்ண போஸ், குர்ஜப்னீத் அவங்களெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். வேற வழி கிடையாது. இந்தியன் போற சிஎஸ்கே எப்பப்பலாம் பிலீவ் பண்ணுதோ, அந்த சீசன்லாம் சிஎஸ்கே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வருஷமும் சரி, அண்ட் ரீசென்ட்டா நடந்த 2023யும் சரி, 2021ம் சரி, இந்தியன் பவுலிங் கோர் தான் சிஎஸ்கேக்கு வந்து இத்தன வருஷமா தாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆமா. ஒரு டிஎன்ஏ வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதே மாரி பவுலிங் கோச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு போலாம். எரிக் சைமன்ஸ் இருக்காரு. பட் நான் இன்னமும் கொஞ்சம் லைக் பிராவோ மிஸ் பண்றோம் நம்மள. பிராவோ விடுங்க. பிராவோக்கு மேல லட்சுமிபதி பாலாஜி அதுவே இருக்கும்போது கூட மிஸ் பண்றோம். செம்ம கோச். பாலாஜி இருக்கும்போது கூட செம்மையா இருந்துச்சு பவுலிங் யூனிட். இப்போ வந்து ஆமா. பார்த்தா அட்லீஸ்ட் உங்க பாலாஜி கமெண்ட்ரில தானே இருக்காப்படி. பாலாஜியாவாச்சும் நீங்க கூட்டிட்டு வந்து பவுலிங் இதான் போடலாமே. அவரு ஓகேன்னா பண்ணிருவாரு அவரு. எனக்கு வந்து சிஎஸ்கேவோட கோச்சிங் ஸ்டாஃப்லயும் பெருசா எந்த ஹோப்பும் இல்ல இப்போ. ஸோ இல்ல சீரியஸ்லி அவங்க ஒரு அடமன்ட்டா இருக்காங்க. அதாவது நாங்க இத்தன வருஷம் நாங்க ஒரு டீம இது பண்றோம். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். சிஎஸ்கே வந்து கிரேட்டஸ்ட் பிரான்சைஸ் தான். பட் வந்து பார்த்தா, எப்படி சொல்றது? அடாப்டிவ் ஆகுற மாரி எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்சி எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. நான் சிஎஸ்கே இந்த வருஷம் கப் அடிக்க மாட்டாங்க. ஆனா அதே மாரி இந்த டைம் 10த் பிளேஸ்லயும் முடிக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. பட் ஆனா பவுலிங்ல வந்து ஆள் இல்ல. இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் கதையே வேற மாரி இருந்திருக்கும். அதான் சோ இல்லையே எனக்கு பாஸ். ருத்ராஜ் கேப்டன்சி ரொம்ப யா பவுலிங் தான் இல்லையே. எனக்கு இல்ல என்னன்னா, அதுதான். நாத்தன் எல்லிஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டா ஸ்பென்சர் ஜான்சன் சைன் பண்ணாங்க. அவரே அவைலபிள் இல்ல.
அவைலபிள் இருக்கிற பவுலர் ஒய் கான்ட் யூ சைன்? ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்கு. பார்ப்போம். ஸோ ஹோப். இதுல வேற நேத்து பார்த்தோம்னா, இது இது டிஎஸ்கே டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்க்கு சைனிங் பண்ணியிருக்காங்க. என்ன சைனிங்ஸ்ன்னு பார்த்தா அற்புதமான சைனிங்ஸ். மார்க்கஸ் டோனிஸ வெளியேத்திட்டானுங்க. அடுத்து வந்து பார்த்தா நூர் அகமது அந்த 3 பேர் தான் 3 லீக் தான் ஆடணும்ன்றனால நூர் அகமது ஆட முடியாதுன்னு சொல்ட்டாங்க. அப்புறம் வந்து இன்னும் 2 மிச்சல் மார்ஷே இது மாரிலாம் வெளியேத்திட்டாங்க. யார் யார சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த ஃபாஃப் டு பிளெசிஸோட ரிலேட்டிவ் அ ஹார்டஸ் விஜாலின் அவர சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா, இந்த ரில்லி ரோசோ அவர சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பிளேயர் வந்து வியான் முல்டர் அவர சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி க்ளூலெஸ். சூப்பர் கிங்ஸ் பிரான்சைஸ்க்கு நீங்க என்னதான் சூப்பர் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸே பாதாளத்துல போயிட்டு இருக்கு. டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் ம். பத்தி இன்னொரு நாள் பொறுமையா பேசலாம். சூப்பர் கிங்ஸே பாதாளத்துல தான் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு யூனிட் இருக்கிற வரைக்கும் சூப்பர் கிங்ஸ் வந்து கீழ தான் போகும். ஸோ யா ஸோ பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்ல இந்த மேட்ச் பத்தி, இந்த வீடியோல. Yeah. ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரி. Bye from friends. Bye.